என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. டேய், நீயாடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன்? அம்மா நான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணலம்மா, எனக்கே தெரியாம நடந்ததுமா இதெல்லாம். டேய், என்னடா பேசுற? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எனக்கு எதுவுமே தெரியல, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. உன் அப்பா போனதுக்கு அப்புறம் நான் தனியாளா உன்னை வளர்க்கும் போது இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு ஆம்பளை பையனை அப்பா இருந்து அடிச்சு வளர்த்தாதான் பொறுப்பா வளருவான், அம்மா இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்தா கெட்டு போயிடுவான்னு. ஆனா அடிச்சு வளர்க்கறதுக்கு அப்பா இல்லைனாலும் நீ பொறுப்பா தான் வளர்ந்த. மற்ற பசங்க மாதிரி பொறுப்பு இல்லாம சுத்தாம நல்லா படிச்சு உன் அப்பா மாதிரியே போலீஸ் ஆகணும்னு வைராக்கியத்தோட நீ போலீஸ் யூனிஃபார்மை போட்டப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமாடா? இது எல்லாம் பாக்குறதுக்கு உன் அப்பா இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடா. டேய், அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது இதனாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு என்கிட்ட ஏன்டா சொல்லல? ஐயோ, அந்த பொண்ணை நான் என்னெல்லாம் பேசியிருப்பேன். வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு என் பையனை மயக்கிட்டான்னு அவளை நான் எவ்வளவு கேவலமா பேசியிருப்பேன். அம்மா சீதாவை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுமா, எனக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிய வந்தது. என்னடா சொல்ற? இதெல்லாம் எதுவுமே தெரியலனா அப்புறம் எப்படி நீ சீதாவை கல்யாணம் பண்ண? ஆனா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பரவாயில்ல. ஒருவேளை நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம உனக்கு வேற ஏதாவது பொண்ணோட கல்யாணம் ஆயிருந்திருந்தா அப்ப அந்த பொண்ணோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருடா. அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா அந்த பொண்ணோட கண்ணீரும் சாபமும் நம்ம குடும்பத்தை சும்மா விட்டுருக்குமாடா? டேய், இந்த விஷயம் எல்லாம் சீதாக்கு தெரியுமாடா? அம்மா ஆரம்பத்துல அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுமா, ஆனா இப்போ சீதாவுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா. அவளும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. அவளுக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியும் அவ உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டானா அது அவளோட நல்ல மனசு. ஆனா என்னதான் உன்னை ஏத்துக்கிட்டாலும் நீ பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடாது. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய், பேசாதடா. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேனே இன்னும் என்னால நம்ப முடியல. இந்த விஷயத்துல சீதா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்தாலும் என்னால உன்னை மன்னிக்க முடியலடா. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் நாசமாக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதடா. அம்மா அரவிந்த், என்னாச்சு அரவிந்த்? அத்தையா அழுதுட்டே போறாங்க? சீதா, நமக்குள்ள நடந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சீதா, அதான் அம்மா அழுதுட்டு போறாங்க. ஐயோ அரவிந்த், எதுக்காக இந்த விஷயத்தை போய் அத்தை கிட்ட சொன்னீங்க? சீதா நானா சொல்லல, அம்மாவே தான் வந்து கேட்டாங்க. என்னோட சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு தீரனும் இப்போ அதே மாதிரி தான் இருக்கான், அது எப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு மேல எப்படி நான் இந்த உண்மையை சொல்லாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த உண்மை என்னைக்கா இருந்தாலும் அம்மாக்கு தெரியணும் தானே. தீரன் ஏன் பையன், இந்த வீட்டு வாரிசுன்னு அம்மா கிட்ட எத்தனை நாளைக்கு நான் சொல்லாம இருக்க முடியும்? இன்னைக்கு அவங்க கேட்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கிட்ட பொறுமையா இந்த விஷயத்த நான் எடுத்து சொல்லணும்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தோம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன்னை எவ்வளவு தப்பா நினைச்சு என்னெல்லாம் பேசினாங்க. ஆனா உன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பையும் பண்ணது நான் தான் அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா அதை அவங்களே கேட்டுட்டாங்க, அதான் சொல்லிட்டேன். ஐயோ அரவிந்த், அத்தை என்ன தப்பா நினைக்கிறது கூட பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் போது அதை அவங்களால எப்படி அரவிந்த் தாங்கிக்க முடியும்? புரியுது சீதா, ஆனா தீரன் ஏன் பையங்கிற விஷயத்த அவங்க கிட்ட எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அது அவங்க கிட்ட சொல்லாமே இருக்க முடியாது. அம்மாக்கு இந்த விஷயம் என்னைக்கா இருந்தாலும் தெரியணும். அது இப்பவே தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பரவாயில்ல சீதா, அம்மா இப்ப என் மேல கோவமா இருப்பாங்க. ஆனா நீ எப்படி என்ன புரிஞ்சு ஏத்துக்கிட்டியோ அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல அம்மாவும் என்ன புரிஞ்சுக்குவாங்க. ஒரு உயிர் தேக்கி வைத்தே நான் உனக்காக இன்று, என் உயிர் கூட இல்லை நீ எனக்காக இன்று. ஊர் நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேன் என்று என்னை நீளம் கேட்டதம்மா, உன்னிலை எங்கு என்று. உன்னில் நான் ஒரு பாதி என புரியாதோ அன்பே, நீ என்னை சொல்லுவதே புரியாதோ. ஊதா 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 பூ உன் பேர் தவிர ஊதா பூ. மச்சான்
டேய் சக்தி. நீங்க தனியா உட்காந்துருக்கேன், எங்க சீட்டு காலி ஆயிடுச்சு, அந்த பக்கம் வான்னு கூப்பிடலான்னு வந்தேன். கூப்பிடுறது கூட கேட்காம என்னடா யோசிச்சுட்டு இருக்க? டேய் ஒன்றும் இல்லடா, ஐஸ்வர்யாவும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வர 2 நாள் ஆகும்னு ஐஷு வேற ரொம்ப ஃபீல் பண்ணாடா. தனியா விட்டுட்டு வந்துட்டேன், அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டேய் உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அவளை விட்டு 2 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டியாமா, இப்ப இந்த 2 நாளைக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? டேய் நான் இருந்திருக்கேன்டா, ஆனா அவ இருந்தது இல்லைல்ல. நான் தான் அவ புருஷன், அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை நான் ஒரு நாள் கூட பார்க்க போகாம இருந்தது இல்லடா. நான் இல்லாம இருக்கேன்ற ஃபீலிங்கே நான் அவளுக்கு கொடுத்தது இல்ல. அவ வீட்டுல ப்ராப்ளம் ஆகி வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருந்தப்ப கூட யாருக்கும் தெரியாம அவளை போய் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ கல்யாணம் பண்ணி என் கூட கூட்டிட்டு வந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி அவளை தனியா விட்டுட்டு வர்றது இதனடா ஃபர்ஸ்ட் டைம். டேய் சரிடா, இப்ப என்ன, இன்னைக்கு ஒரு நைட்டு, நாளைக்கு அங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு நாளைக்கு நைட்டு அங்கிருந்து வண்டி ஏறினோம்னா நாளா நாளைக்கு காலையில நைட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட போறோம். 2 நாள் தானடா. அப்புறம் கையில மைனா முகில எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டா. இப்ப பார்த்தா நீ தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. உனக்கு ஐஷு ஞாபகமாவே இருக்குன்னா நான் கையல் போனுக்கு கால் பண்ணி தரேன், ஐஷு கிட்ட பேசு. என்ன கால் பண்ணி தரட்டா? சரிடா, கால் பண்ணித்தான், நான் பேசுறேன். இரு. டே முகிலே, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பாட்டு சொல்லி கொடுக்கறத நானும் கேட்டேன். பஞ்சு முட்டாயி அச்சச்சோ அச்சச்சோன்னு சினிமா பாட்டு தானடா சொல்லி கொடுத்துட்டு இருந்த. ஏண்டா மைனாக்கா உனக்கு எவ்வளவு ஸ்கூல்ல இருந்து ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு இல்ல? ஆமா ஆமா, ஸ்கூல்ல புக்ல உள்ள ரைம்ஸ் எல்லாம் உனக்கு மறந்துரும். ஆனா டிவில போடுற இந்த சினிமா பாட்டு மட்டும் உன் மண்டையில நல்லா ஞாபகத்துல இருக்கும். நீ எல்லாம் ஸ்கூலுக்கு போய் எப்படிதான் படிக்க போறியோ தெரியலடா. ஆமா ஆமா, நல்லா படிச்சிருவ, உன்னை பார்க்கும்போது தெரியுது. ஆமா இது என்னடா தலையில? கலர் முடியா? இது இப்ப எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? ஐயோ இது எந்த காலத்துல வாங்குனது? அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள ஃபுல்லா தூசா இருக்கும், அத தூக்கி தலையில கவுத்திருக்கான் பாரு. ஐஷு, கயல், என்ன ஐஷு அண்ணனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்ல கயல். அப்புறம் சக்தி என்ன கால் ஏதாவது பண்ணாரா? அவங்க சாப்பிட்டாங்களா? இப்ப எங்க இருக்காங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஐஷு. டவுன்ல இருந்து சென்னைக்குள்ள பஸ் ஏறிட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க. அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. காலையில போய் ரீச் ஆயிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாரு. ஓ சரி கயல். சரி ஐஷு, நீயும் ரியாவும் இந்த ரூம்லயே படுத்துக்கங்க. நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். ஏதாவது வேணும்னு எனக்கு கூப்பிடு. சரி கயல். சரி ஐஷு, நீ ரியாவை தூங்க வச்சுட்டு தூங்கிக்க. டே முகி, ஆடுனது போதும் வா, அவங்க தூங்கட்டும். டேய் உன்னை விட்டா நீ காலையில வரைக்கும் கூட ஆடிட்டு இருப்ப. அவ பாவ குழந்தைடா, அவளுக்கு தூக்கம் வரும்ல, தூங்கட்டும் வா. டேய் முகி, சொன்னா கேளு. இப்படி நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள தூங்க விடாம தொல்லை பண்ணனா அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. டேய் இப்ப வர போறியா இல்லையா? கயல் விடு கயல், அவன் விளையாடட்டும். ரியாவுக்கும் இப்பெல்லாம் ஒன்னும் தூக்கம் வராது, அவ தூங்குறதுக்கு லேட் ஆகும். ஐயோ இல்ல ஐஷு, இவன் இருந்தா இப்படியே சத்தம் போட்டு ஆடிட்டே இருப்பான், அப்புறம் அவ தூங்கவே மாட்டாள்ல. இல்ல கையல் பரவாயில்ல, அவர் இல்லாம இவ தூங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ முகில் இருக்கிறதுனாலதான் அவரோட நினைப்பு இல்லாம கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கா. அப்படியே விளையாடி விளையாடி தூக்கம் வரும்போது அப்படியே தூங்கிடுவா. கொஞ்ச நேரம் விளையாடட்டும். முகிலுக்கு தூக்கம் வருதுன்னா நாங்க அனுப்பி வைக்கிறேன். சரி ஐஷு, அவனுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் தூக்கம் வராது. அவன் தூங்குறதுக்கு 12 மணி ஆகும். சரி அவன் வேணா கொஞ்ச நேரம் விளையாடட்டும். ரியா தூங்குறதுக்கு அப்புறமா வேணா நான் முகில வந்து கூட்டிட்டு போறேன்.
சரி கையல். டேய் சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, பாப்பாவோட விளையாடு. ஆனா பாப்பாக்கு தூக்கம் வந்ததும் உடனே நம்ம ரூமுக்கு வந்துடணும், சரியா? சரி சரி விளையாடு, நான் போய் மைனாக்காவை தூங்க வச்சுட்டு வரேன். ஐஷு, சக்தி தான் கால் பண்றாரு. நான் அவர்கிட்ட இப்பதான் பேசினேன். திரும்பவும் கூப்பிடுறாங்கன்னா ஒருவேளை ஷமீர் அண்ணா உன்கிட்ட பேசுறதுக்காக தான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இந்த பேசு. குடு கையல். ஹலோ ஐஷு. சொல்லுங்க. டேய் சத்தம் போடக்கூடாது. சரிம்மா. அம்மா போயிட்டாங்க, நம்ம பாட்டு பாடுவோம். அது மயோனே பாட்டு. ரியா என்னடி பண்றா? தூங்கிட்டாளா? தூங்கல, இருங்க அவகிட்டயே கொடுக்குறேன். ஏய் இருடி. எடுத்ததும் உங்க பொண்ணு தானே கேட்டீங்க, அப்புறம் என்ன? இருங்க அவகிட்டயே கொடுக்குறேன். ஏய் இருடி. அவ என்ன பண்றா? தூங்கிட்டாளான்னு கேட்டேன். தூங்கிருந்தா உன்கிட்ட ஃப்ரீயா பேசலாம்ல, அதுக்காக தாண்டி கேட்டேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உங்க பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற நினைப்பு தான். நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? ஐசு, ஏண்டி போன்ல கூட சூடா பேசுற? கூல் பண்றதுக்கு நான் கூட பக்கத்துல இல்ல, பாத்துக்கோ. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்புறம் பக்கத்துல சக்தி என்ன அரவிந்தனாலாம் இல்ல? ஏன் கேக்குற? சும்மாதான். இப்படியெல்லாம் பேசுறீங்களே, அவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? ஏய், அவங்க பக்கத்துல இருந்தா நான் அப்படி பேசுவேனா? அவங்க இல்லடி, அவங்க முன்னால உட்காந்துருக்காங்க, அதனாலதான் அப்படி பேசினேன். அப்புறம் கையல் ஒன்றும் அங்க பக்கத்துல இல்லல்ல? கையல் இங்க பக்கத்துல தான் இருக்கா. நான் போனை லவுட் ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசிட்டு இருக்கேன். லூசு, ஏண்டி என் மானத்தை வாங்குற? சொல்லிருக்கலாம்ல. ஷோ. ஐயோ சும்மா சொன்னங்க. கையல் ஒண்ணு இங்க பக்கத்துல இல்ல, அவ போனை கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டா. அடியே. நீங்க மட்டும் போனை எடுத்தது என்ன டென்ஷன் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான். பதிலுக்கு பதில். டிங் மவள, பதிலுக்கு பதிலா? இதுக்கான பதிலா நான் வந்து கொடுக்குறேன்டி. ஐ அம் வெயிட்டிங். லூசு, சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். நீங்க? நானும் சாப்பிட்டேன். எங்க நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இல்லாம சாப்பிடவே முடியல. அப்புறம் சக்தியும் அரவிந்தும் இருந்தாங்கல்ல, அதனால ஏதாவது சாப்பிடணுமேன்னு சாப்பிட்டேன். ஐஷோ, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. அது என்னமோ தெரியல, உன்னை விட்டுட்டு வந்தது மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எங்க ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு தான் நான் கால் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி வாய்ஸை கேட்டா அப்புறம் இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏய் இல்லடி, வாய்ஸை கேட்டதுனாலன்னு இல்லை. இல்லைனாலும் எனக்கு உன் நினப்பாவே தான் இருக்கு. உன்னை தனியா விட்டுட்டு வந்துட்டேன், என்னமோ மாதிரி இருக்குடி. ஷமீர், நான் என்ன தனியாவா இருக்கேன்? இங்க கையல் இருக்கால, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க என்னையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த ஒரு வாரம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தோம்ல, அதான் இப்போ விட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தானங்க, நாளைக்கு நீங்க வந்துருவீங்கல்ல? சரிங்க. உங்களுக்கு தூக்கம் வரலையா? நீங்க தூங்குங்க, நான் போனை வச்சிடுறேன். ஏய் இருடி, எனக்கெல்லாம் ஒன்றும் தூக்கம் வரல. உனக்கு தூக்கம் வருதா? எனக்கு தூக்கம்லாம் ஒன்றும் வரலங்க. அப்புறம் என்ன, எனக்கும் தூக்கம் வரல. ரெண்டு பேரும் பேசலாம். நீ தூங்குனதுக்கு அப்புறம் நானே போனை கட் பண்ணிக்கிறேன். இந்த கதிர் நம்ம கிட்ட இருந்து போனையும் வாங்கி வச்சுட்டு இப்ப யாரையுமே காண்டாக்ட் பண்றதுக்கும் வழி இல்லை, இந்த ஊரை விட்டு போறதுக்கும் வழி இல்லை. ஆனா ஏதாவது பண்ணி இந்த ஊரை விட்டு கிளம்பணும். மாப்பிள்ள, அங்கிள், நீங்க என்ன? என்னடா இப்பவும் நம்மள மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாருன்னு பாக்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மாப்பிள்ளையாகிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, அந்த டாக்டர் பையல எங்க மாப்பிள்ளையா என்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் எங்க பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதும் அவங்க ரெண்டு பேரையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இப்ப கூட எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும், ஆனா அவன் அந்த டாக்டரோட வாழறதுல எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், ஐஷு நம்ம கிட்ட வந்ததும் அவளை கூட்டிட்டு துபாய்க்கு போயிடலாம், இங்க இருக்க வேண்டான்னு. ஆனா நீங்க தான் அந்த டாக்டரை பழி வாங்குறேன்னு சொல்லி இப்ப என்னெல்லாம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா?
அங்கிள் அது வந்து சரி விடுங்க மாப்ள, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். என்ன அங்கிள் சொல்றீங்க? இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த கிராமத்துக்காரியோட வாழ்றதுக்கு உங்களுக்கும் சம்மதமா? ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. ஆரம்பத்துல ஏதோ அவ கூட கொஞ்சம் பழகினதெல்லாம் உண்மைதான் அங்கிள். ஆனா அவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல அங்கிள். ஆனா அது கூட ஏதோ முன்னாடி தெரியாம நடந்தது அங்கிள். ஆனா ஐஷுவுக்கும் எனக்கும் நிச்சயமானதுக்கு அப்புறம் என் மனசுல ஐஷு மட்டும்தான் இருந்தா. வேற யாரையுமே நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அப்படியே நினைச்சு பார்த்தாலும் எந்த தப்பும் இல்ல மாப்ள. நீங்க ஒரு ஆம்பளை, அதுவும் இல்லாம ஃபாரின்ல வளர்ந்தவரு. நீங்க அப்படி இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. மாப்ள பேசுறது, பழகுறது, ஜாலி பண்றது எல்லாம் சகஜம்தான். ஆனா கல்யாணம் பண்ணி கூட வச்சு வாழணும்னா அதுக்கு ஒரு தகுதி தராதரம் எல்லாம் வேணும்ல. தகுதி தராதரத்தை கூட விடுங்க மாப்ள, ஆனா அந்த டாக்டர் எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பான். அது மட்டுமா, நாங்க தான் உலகம்னு எங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க கூட இருந்த எங்க பொண்ண அதையும் இதையும் சொல்லி மயக்கி இப்ப அம்மா அப்பாவே வேண்டான்ற அளவுக்கு எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போற லெவலுக்கு அவன் கொண்டு வந்துட்டான். அவனோட எங்க பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கும் போதே அதை என்னால ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்ல மாப்ள, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நானும் உங்க அப்பாவும் சம்மந்தி ஆகணுங்கிறது நானும் உங்க அப்பாவும் எத்தனை வருஷம் முடிவு பண்ணி வச்சிருந்த விஷயம் தெரியுமா? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுல இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. அது எனக்கும் உங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா அது எல்லாத்தையுமே நேத்து வந்த ஒருத்தன் எதுவுமே இல்லாம சுக்குநூறா உடைச்சிட்டு போயிட்டான். அது எப்படி மாப்பிள்ள நம்ம சும்மா விட முடியும்? சும்மா விடக்கூடாது. எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும். அதே சமயத்துல எங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என் பொண்ணை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து நம்ம துபாய்க்கு கூட்டிட்டு போகணும் மாப்பிள்ள. ஐயோ அங்கிள், அது எப்படி அங்கிள் முடியும்? இந்த ஊர்ல அந்த கதிரை மீறி எதுவுமே பண்ண முடியல. அவன் மட்டுமா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ அந்த டாக்டரும் அவன் ஃப்ரெண்டும் இந்த ஊர்ல தான் இருக்காங்க. பத்தாக்குறைக்கு அந்த ஏசி வேற இப்ப இங்க வந்துட்டான். இவனுக்கு 4 பேரையும் சமாளிச்சுட்டு நம்மளால ஐஷுவை கூட்டிட்டு துபாய்க்கு போக முடியுமா அங்கிள்? 4 பேர் இல்ல மாப்பிள்ள, இப்ப அந்த கதிரை மட்டும் சமாளிச்சா போதும். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, இப்ப அந்த டாக்டர், அவன் ஃப்ரெண்டு அரவிந்த் 3 பேருமே இந்த ஊர்ல இல்ல. என்னமோ அந்த டாக்டருக்கு இந்த ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்கி கொடுக்குற விஷயமா 3 பேரும் சென்னைக்கு போயிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். நிஜமாவா அங்கிள்? இப்ப அவனுக்கு 3 பேர் இந்த ஊர்ல இல்லையா? ஆனா கதிர் இருக்கானே. ஐயோ மாப்பிள்ள, 4 பேர் இருக்கும்போதுதான் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அந்த கதிர் மட்டும் தானே இருக்கான். அவன் ஒருத்தனை நம்மளால சமாளிக்க முடியாது. மாப்பிள்ள, அவனுங்க 3 பேரும் திரும்ப வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ள எப்படியாவது அந்த கதிரை மட்டும் சமாளிச்சு ஐஷுவை கூட்டிட்டு நம்ம எல்லாரும் துபாய்க்கு கிளம்புறோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சொல்லிட்டீங்கல்ல அங்கிள், என்ன பண்றதுன்னு நான் பிளான் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.